வணக்கம். நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இயற்தமிழ் பற்றி பார்க்கலாம். இயற்தமிழில் கம்பராமாயணத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது கம்பர் ரொம்ப குறும்ப எழுதியிருக்காரு. இப்போ கூட நம்ம குடும்பங்களில் நடக்கிறது தான். அது 2000 வருஷமாக முன்ன கூட இருந்திருக்கு. எப்போவும் ஆண்கள் தான், பெண்கள் தானே, அப்படி தானே. அந்த மாதிரி அந்த பாடல் இருக்குது. என்னென்னா, ஒரு வீடுகளில் குடும்பங்களில் ஒரு சண்டை வரும். கணவன் மனைவிக்குன்னா அந்த சண்டை வராமல் இருக்காது. என்னதான் தெய்வீக காதலர்கள் கணவன் மனைவியாக இருந்தால் கூட சின்ன சின்ன சண்டைகள் வரணும். அப்போ தான் சரி, அடுத்தடுத்த அன்பு பலப்படும். சரி, அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டவொன்னே ஒரு விருந்தாளி வந்துடுவாங்க. வந்தவொடனே அவங்க இதில் இந்த கசப்பை காட்டிக்க மாட்டாங்க. இல்லைன்னா அவங்களோட பெற்றவங்க வருவாங்க. ஆணினோட பெற்றோர், பெண்ணினோட பெற்றோர், அவங்க இதுலேயும் சண்டை போட்ட மாதிரி காட்டிக்க மாட்டாங்க. சுமூகமான அன்பு போயிட்டுருக்க மாதிரி தான் காட்டிப்பாங்க. அப்படி ஒன்று. அப்படி இல்லைன்னா நம்ம வெளியே போனாலோ, ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போனாலோ, இன்னொருத்தர் வீட்டுக்கு போனாலோ நமக்குள்ளே பிரச்சனை இருக்க மாதிரி காட்டிக்க மாட்டோம். ரொம்ப அந்யோன்யமாக அன்பாக இருக்க மாதிரி தான் காட்டிப்போம். இதுக்கு எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான். அந்த மாதிரி கம்பராமாயணத்துலேயும் அப்போவே நடந்திருக்கு. அதுதான் கம்பர் எழுதியிருக்காரு. ரொம்ப அழகான ஒரு பாடல். என்ன எழுதுகிறாருன்னா, ஊடிய மனத்தினர், உறாத நோக்கினர், நீடிய உயிர்ப்பினர், நெறித்த நெற்றியர், தோடு அவிழ் கோதையும் துறந்த கூந்தலர், ஆடவர் உயிரென அருகு போயினர் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கஷ்டமாக இருக்கா? புரியுதா? நல்லா புரியும். என்னென்னா, மிதிலையில் ராமர் சீதை கல்யாணத்துக்கு அயோத்தி நகரத்துலேருந்து புறப்பட்டு மக்கள்லாம் போகிறாங்க. அப்போ அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வருவாங்க இல்லையா? அவங்களுக்கு நம்ம சண்டை தெரியக்கூடாது. அது ஒன்று. ரெண்டாவது, அவங்க ராமர் சீதை கல்யாணத்தினால அந்த ஒரு மகிழ்ச்சியில் அவங்களுக்குள்ளே இருக்கிற பேதம், சண்டை, ஊடல் கூட மறைந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி அந்த நிகழ்ச்சிக்கு போகிற மாதிரியும், அப்போது அந்த கணவன்கிட்ட தன்னால் அந்த ஒற்றுமையாக இருக்க மாதிரியும் காட்டுறாங்க. அப்படி ஒரு பாடலை எழுதியிருக்காரு கம்பர். ஊடிய மனத்தினர், ஊடலில் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப கோச்சிட்டு, அதாவது நம்ம கொலோக்கெல்லாம் சொல்கிறோன்னா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறது. அந்த மாதிரி ஊடிய மனத்தினர் கோச்சிக்கிட்டு மூஞ்சத்துக்கு வச்சுருக்கிறது. அப்புறம் உறாத நோக்கினர், அந்த பக்கம் கூட திரும்ப மாட்டாங்க. அவர் இருக்கிற பக்கம் கூட திரும்ப மாட்டாங்க. நீடிய உயிர்ப்பினர், பெருமூச்சு விடுறது. எனக்கு வாய்ச்சது அவ்வளோதான், என் தலையெழுத்து, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது அப்போவும் இருந்திருக்கு. நீடிய உயிர்ப்பினர், நெறித்த நெற்றியர், அப்படி பூர்வத்தெல்லாம் நெரிச்சிட்டு இருக்காங்களாம். அந்த நெத்தியெல்லாம் சுருக்கமாக நெரிச்சு பார்க்குறாங்களாம். நெரிச்சிட்டே தான் இருக்காங்களாம். தோடு அவிழ் கோதையும் துறந்த கூந்தலர், தோடு அப்படின்னா முகிழ்கிற பூவினுடைய அந்த விரிகிற பூக்கையுடைய கூந்தலை கூட கிடையாது. பூவே வச்சுக்கிறது இல்லை, வெறும் கூந்தல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க ஆடவர் உயிரென அருகு போயினர். ஐயோ, நீ தான் என் உயிருன்ற மாதிரி ஆடவருக்கு பக்கத்துலேயே அப்படி ஒட்டி அவங்கள கூட கொஞ்ச நேரம் கூட அப்படி இப்படி பிரியாதபடி அருகு போயினர். ஒன்றா நெருங்கி போயிட்டு இருந்தாங்களாம். இது ஆடவர் உயிரென அப்படின்ற சொல், ஆடவர் நீ தான் என் உயிரென என்று நெருங்கி போனாங்கன்னா சொல்லலாம். பெண்கள் ஆடவர் தான் தன்னுடைய உயிர் என்று நினச்சிட்டு நெருங்கி போனாங்கன்னா சொல்லலாம். இப்படி இருபாலருக்கும் பொதுவான ஒரு சொல்லை போட்டு எழுதியிருக்கிறார் கம்பர். இப்போ சொல்லுங்கள், இப்போ இருக்கிற ஊடலும் அதுக்கான நடிப்பும் அப்போவே இருந்திருக்கு. அதை கம்பரை ரொம்ப அழகாக படம் பிடிச்சு காட்டுறாரு. ரொம்ப அழகான ஒரு பாடல். ஊடிய மனத்தினர், உறாத நோக்கினர், நீடிய உயிர்ப்பினர், நெறித்த நெற்றியர், தோடு அவிழ் கோதையும் துறந்த கூந்தலர், ஆடவர் உயிரென அருகு போயினர் அப்படின்னு அந்த எழுச்சி படலத்தில் கம்பராமாயணத்தில் எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப அழகான பாடல் இல்லையா? கேளுங்க. நன்றி.